இங்க ஒரு பொண்ணுக்கு 33 வயசு ஆகுதுங்க. ஆனாலுமே திருமணமே பண்ணிக்காம தன்னோட வாழ்க்கையில ஒரு ஆணை கூட காதலிக்காம சிங்கிளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்படி வாழ்றதுக்கான முக்கியமான காரணமே அவங்களுடைய குடும்பம் தாங்க. ஏன்னா குடும்பத்துல இருக்கிற மொத்த பாரத்தையும் அவங்க தான் சுமப்பாங்க. அவங்க தான் வேலைக்கு போகணும், அவங்க தான் சம்பாரிச்சு கொடுக்கணும். சோ இப்படிப்பட்ட நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே வேலையில தான் அங்க ஒரு நடக்கக்கூடாத விபரீதம் நடக்குதுங்க. நம்ம ஹீரோயின் வேலைக்கு போன இடத்துல அவங்களோட ஆபீஸ்ல வேலை பார்க்கிற இன்னொரு பையன் மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. அது ஒரு விபரீதத்துல போய் முடிஞ்சிருது. இப்ப அடுத்த வாரம் ஹீரோயினுக்கு திருமணம். இப்ப அந்த பையனை திருமணம் பண்ணிக்கிறாங்களா? இப்போ ஆபீஸ்ல ஒரு பையனோட ஒரு விபரீதம் நடந்துருச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த பையனோட திருமணம் பண்ணிக்கிறாங்களா? அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப பரபரப்பாவே இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சிங்கிள் சல்மா அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் இப்போ OTT-ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்னு பார்த்தலாம். லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இந்த கதை லண்டன்ல நடக்கிற மாதிரி தாங்க ஆரம்பிக்குது. நிகழ்காலத்துல காமிக்கிறாங்க. அப்படி லண்டன்ல ஒரு மிகப்பெரிய அவார்ட் ஷோ நடந்துகிட்டு இருக்குங்க. அப்படி லண்டன்ல வந்து இந்தியால இருக்கிற லக்னோவில சேர்ந்தவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கௌரவிச்சு அந்த லண்டன் அவார்ட் ஷோலையும் அவருக்கு அவார்டை கொடுக்குறாங்க. அவரு வேற யாரும் இல்ல, அவரு தான் நம்ம படத்துடைய ஹீரோவான சிக்கந்தர். அவருக்கு சரியா இங்கிலீஷ் கூட பேச தெரியாதுங்க. ஆனா இப்போ லண்டன்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரா மாறி இருக்காரு. தான் ஒரு பிசினஸ் மேன் அப்படின்றத கூட அவரால் இங்கிலீஷ்ல சொல்ல முடியாம அங்க மேடை ஏறி ரொம்ப சிக்கி திணறாரு. அதை பார்த்து கூட்டத்துல இருக்கிறவங்களும் விழுந்து விழுந்து சிரிக்க உடனே அவரோட மதர் டங்கான ஹிந்தியில பேச ஆரம்பிக்கிறாரு. என் மனைவி எப்பவுமே என்கிட்ட சொல்லுவா, உன்னோட இதயத்துல இருந்து நீ பேசன்ட்டு. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ பேசுறேன். அப்படி என்னோட கதையை உங்ககிட்ட சொல்றேன். முக்கியமா என்னோட மனைவி பத்தியும், என் மனைவி என் வாழ்க்கையில எப்படி கிடைச்சா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்றேன். அந்த கதை உங்க எல்லாரையுமே யோசிக்க வைக்கலாம், புல்லரிக்க வைக்கலாம். இப்படியும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க வைக்கலாம். அப்படிப்பட்ட பொண்ணு தான் சல்மா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி லக்னோல இருக்கிற நம்ம ஹீரோயினான சல்மாவை காமிக்கிறாங்க. லக்னோல கன்ஸ்ட்ரக்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆபீஸ் இருக்குங்க. அங்க நம்ம ஹீரோயின் வேலை பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு 33 வயசு ஆகுங்க. இது வரைக்கும் திருமணம் பண்ணிக்காம எந்த ஒரு ஆணையும் காதலிக்காம தன்னோட வாழ்க்கையே தன்னோட குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சிருப்பாங்க. அப்படி அவங்க மாசம் மாசம் சம்பாதிக்கிற சம்பளத்தினால மட்டும்தான் அவங்க குடும்பம் இப்போ இயங்கிட்டு இருக்கோங்க. இது நம்ம சல்மாவுடைய அம்மா. எப்ப பார்த்தாலும் நீ எப்ப திருமணம் பண்ணிப்ப, உன் தங்கச்சிக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த குடும்பத்தை நீ தான் தூக்கி சுமக்கணுமா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க சல்மா அதெல்லாம் பெருசா காதல கூட வாங்கிக்க மாட்டாங்க. சல்மாக்கு என்னதான் வயசானாலும் அவங்க ஏரியால வயசு பசங்க நிறைய இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம சல்மா மேல ஆசைப்படுவாங்க. எப்பவுமே நம்ம சல்மா வீட்டு வாசல்ல ஒரு கார் நிக்கோங்க. அந்த கார்லயும் வந்து சிங்கிளா இருக்கீங்களா, உங்களை சந்தோஷப்படுத்தினா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த வயசு பசங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சல்மாக்கு பயங்கர எரிச்சலை கொடுக்குங்க. இது நம்ம சல்மாவுடைய அப்பா ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா இருந்திருப்பாரு. அதே நினைப்போட வாழ்ந்துகிட்டும் இருப்பாரு. அவருக்கு சரியான வேலை இல்லைங்க. இன்னைக்கு சல்மாவுடைய 2வது தங்கச்சியோடைய திருமணம் வருதுங்க. இஸ்லாமிய முறைப்படிதான் அந்த திருமணமும் நடக்குது. நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, முதல் தங்கச்சியை நல்லபடியா கட்டி கொடுத்த மாதிரியே இப்ப 2வது தங்கச்சியும் அங்க ஒரு நல்ல பையனுக்கு பார்த்து கட்டி வைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இருந்த இன்னொரு பெரிய பாரம் கம்மி ஆகுதுங்க. சொல்ல மறந்துட்டேனே, நம்ம ஹீரோயின் சல்மாக்கு மொத்தம் 2 தங்கச்சி ஒரு தம்பி. அந்த தம்பி இப்போ பள்ளியோட படிச்சுக்கிட்டு இருப்பான். திருமணம் நாள் நல்லா முடிஞ்சு தன்னோட 2வது தங்கச்சியும் புகுந்த வீட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் நம்ம சல்மா இன்னும் கொஞ்சம் பாரம் கம்மியாகி அவங்களோட கார்ல அவங்களோட ஆபீஸுக்கு வராங்க. கிறிஸ்துமஸ் வேற வரப்போறதுனால ஆபீஸ்ல நிறைய பேரு நிறைய மாஸ்க் இது அதுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கவர்ச்சியான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு சல்மாக்கும் ஆசை இருக்கோங்க. ஆனா என்ன பண்றது, பட்ஜெட்டை சேவ் பண்ணுமே, அதனால அதை மறந்து உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினுடைய தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே தன்னோட வீட்டுக்கு வந்து நானும் டோனி மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டு வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாங்க. பேட்டு தானே, அண்ணாச்சி கடையில போய் வாங்கிக்கடா, நான் ஒரு 500 ரூபாய் இருக்குமா? ஐயோ அம்மா, எனக்கு இங்கிலீஷ் வில்லோ பேட்டு தான் வேணும், அது ஒரு 10,000 ரூபாய் இருக்கும், ஒழுங்கா வாங்கி கொடுங்கன்ற மாதிரி கேட்க இது 10,000 ரூபான்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. இங்க ஹீரோயினும் வேலை முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு டயர்டா வர இப்ப தம்பியும் பக்கத்துல வந்து ஐஸ் வைக்கிறபடி பேட் வேணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே வேலையில நம்ம ஹீரோயினுடைய முதல் தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேற தன்னோட புகுந்த வீட்டுல இருந்து கோச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, என் கணவர் எங்களுக்கு இப்ப குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அம்மா தான் முக்கியம்னு சொல்லி அவங்க அம்மா வீட்லயே இருக்காரு. என் கணவருடைய தம்பி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு தனி கொடுத்து நான் போயிட்டாரு. ஆனா இவரு மட்டும் அவங்க அப்பா அம்மாவை
விடாம அதே வீட்டுல இருந்துகிட்டு அதனால என்னாலையும் நினைச்சு முடி வாழாம ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கடன்காரன் வேற வீட்டுக்கு வராங்க. என்ன பாய் பொண்ணுலாம் கட்டி கொடுத்துறீங்க, ஆனா எனக்கான கடனை கொடுக்க மாட்டீங்களே, கட்டுங்க அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இப்ப அந்த இடமே ஒரு கலவரக்காடா வெடிக்குது. அங்க இருக்கிற மொத்த பாரமும் நம்ம சல்மா மேல வந்து தாங்க இறங்குது. இதையுமே ஓரத்துல இருந்து நம்ம சல்மாவுடைய அம்மா பாத்துக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி நம்ம பொண்ணுக்கு 33 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்குமே குடும்பம் கஷ்டம் அப்படி எல்லாமே சொல்லி நம்ம சல்மாவை நிம்மதியா இருக்க விடல. மேற்கொண்டு எவ்வளவு பாரத்தை வைக்கிறாங்களே. இதுல நம்ம பொண்ணு சல்மா கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டா என்ன பண்றது? இப்பதான குடும்பத்துக்கே மூத்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பயந்து அங்க குரானை எடுத்துட்டு வந்தோம். இந்த குரான் மேல நீ சத்தியம் பண்ணு, நீ கல்யாணம் பண்ணிட்டு சத்தியம் பண்ணுமா அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அம்மா கிட்ட கல்யாணம் பண்ணிப்பன்ற மாதிரி சத்தியம் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட பார்க்க வராங்க. அவங்க கிட்டயும் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா சொல்றபடி கல்யாணம் தான் பண்ணிக்கியேண்டி, கல்யாணம் பண்ணா கூட வாழ்க்கை ஜாலியா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினும் தன்னோட அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நிறைய பையன் பார்க்கவும் போறாங்க. அவங்களுக்கு 33 வயசு ஆனது அப்படின்றதுனாலயே அவங்க பாக்குற பசங்க எல்லாருமே கொஞ்சம் வயசாகியும் முக்கியமா 2வது திருமணம் பண்ணிக்கிறத பத்தி தான் நம்ம சல்மா கிட்ட கேக்குறாங்க. நிறைய பேருக்கு பசங்களாம் இருக்குங்க. சில பேருக்கு 50 வயசுக்கு மேல இருக்கிற ஆட்கள் சுகர் பிபி வந்த ஆட்கள் எல்லாம் நம்ம ஹீரோயின் தலையில கட்ட பாக்குறாங்க. இதுல இவங்க மனசுடைஞ்சு போக இன்னொரு பக்கம் வீட்டு வாசல்ல வேற உங்க கார்ல அடிக்கடி வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த ஊரு பசங்க வேற எழுதி வைக்க இவங்களுக்கே கோவம் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆமாண்டா என்ன சந்தோஷப்படுத்துவா, ராத்திரிலாம் வேணாம் இப்பயே சந்தோஷப்படுத்துவா அப்படின்னு சொல்லி அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு அங்க அடின்னு அடிக்கிறாங்க. எனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த ரோட்லயே கதறி எழுக. இப்படி ஒரு வேலையில தான் சிக்கந்தர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரு காலேஜ் வாசல்ல வந்து நிக்கிறாருங்க. நம்ம ஹீரோக்கு 40 வயசாயிருக்கு. இது வரைக்கும் அவருக்கும் திருமணம் ஆகல. இப்ப அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு டீச்சரும் வெளியே வந்து ஏன் சார் பாக்கிறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க, இப்படி காலேஜ் வாசல்ல வந்து பொண்ணுங்களை சைட் இருக்கீங்க, அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சிக்கந்தரை போட்டு கட்ட. ஐயோ மேம் நான் என் தங்கச்சிக்கு தான் வெயிட் பண்ணுகிறேன், என் தங்கச்சியும் இதே காலேஜில் தான் படிக்கிறா அப்படின்னு சொல்லி அங்க தங்கச்சியை வந்த உடனே தான் தங்கச்சியும் அவர் அங்க இருந்து கூட்டிட்டு போக ஆமாங்க இப்படி தாங்க நம்ம சிக்கந்தர் 40 வயசுலயும் திருமணம் ஆகாதனால பல இடங்கள்ல அவமானப்படுவாரு. இது வரைக்கும் அவரும் நிறைய பொண்ணுங்களை வந்து பார்த்திருப்பாரு. யாருமே மனசுக்கு பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நம்ம சிக்கந்தரை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயின் சல்மா வராங்க. அப்படி சல்மாவை பார்த்த முதல் பார்வையிலேயே சிக்கந்தருக்கு சல்மாவை பிடிச்சிருதுங்க. ஆனா சல்மா ஆல்ரெடி பல பசங்களை பார்த்து நொந்து போய் சிக்கந்தரும் பிடிக்காம தான் அங்க ரிஜெக்ட் பண்ணலான்னு வராங்க. ஆனா சல்மா கிட்ட சிக்கந்தர் தனியா வராரு. மேடம் ஆக்சுவலி நான் எங்க அம்மாவோடையும் தங்கச்சியோடையும் உங்களை பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன நிறைய பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கெல்லாம் எங்க அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க அவங்க முன்னாடி என்ன ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா எங்க அப்பா போனதுல இருந்து எங்க அம்மா தான் என்ன பாசமா பாத்துக்கிறாங்க. நான் குடும்பத்துக்கு ஒரே பையனா இருந்து நிறைய உழைச்சேன். அதனாலதான் இந்த வயசு வரைக்கும் என்னால் திருமணம் பண்ணிக்க முடியலன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டதும் சல்மாவும் இவரும் நம்மள மாதிரியே இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருதுங்க. அதனால இப்போதைக்கு நம்ம சிக்கந்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம். அவங்க அங்க இருந்து கிளம்ப இப்ப அடுத்த நாளுமே அதே ஊருக்குள்ள ஒரு Dress கடை நம்ம சிக்கந்தர் வச்சிருப்பாரு. அந்த கடைக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. என்ன இந்த பொண்ணு நம்மள தேடி வரா அப்படின்ற மாதிரி சிக்கந்தர் முழிக்க பக்கத்துல காஃபி கடை இருக்கு போலாமா அப்படின்ற மாதிரி சிக்கந்தரை அங்கேயும் அவங்க கூட்டிட்டு போக சிக்கந்தர் பயந்துகிட்டே இருக்காரு. ஆக்சுவலி எனக்கும் உங்களை மாதிரி ஒரு லைஃப் தான். குடும்பத்துல தங்கச்சிய செட்டில் பண்ணணும், கடனை அடைக்கணும் அப்படின்னு ஓடினே இருந்துட்டேன். அதனாலதான் திருமணம் பண்ணிக்கல. சோ எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சிக்கந்தரால நம்பவே முடியலைங்க. உண்மையாலேயே இவங்க தான் நம்மளுக்கு எஸ் சொல்றாங்களா, இதை நம்புறதா வேணாமான்ற மாதிரி கனவுலயே மிதக்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ண சொல்லிட்டோம். அவங்க அங்க இருந்து போக இப்ப சிக்கந்தரம் வீட்டுக்கு வந்து துள்ளி குதிக்கிறாரு. தான் தங்கச்சி அம்மாவெல்லாம் எழுப்பி டான்ஸ் ஆடிக்கிட்டும் இருக்காரு. அப்படி தன்னோட குடும்பத்தோட வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுல அவர் நிச்சயமும் பண்றாரு. அப்படி அந்த நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குதுங்க. அதாவது நிச்சயம் முடிஞ்ச கையோட ஒரே வாரத்துல ஹீரோயினுக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரி அங்க பேசிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட வேலை பாக்குற உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் அங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன்மா, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற நம்மளுடைய டீமை லண்டனுக்கு அனுப்புறதா இருக்கும். அந்த டீம்ல நீயும் இருக்க, 2 மாசம் லண்டன்ல தங்கி வேலை பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்ப கிளம்பணும்னு கேட்கும் போதோ நாளைக்கே கிளம்பணும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கும் அங்க பெரிய குழப்பம். ஆல்ரெடி நிச்சயம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் கல்யாணம், இப்ப லண்டனுக்கு எப்படி போறது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த தான் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுனா வீட்டுல அடக்கமா இருக்கணுங்க. சில வரைமுறைகள்லாம் அவர் வச்சிருப்பாரு. ஒன்னும் தேவையில்ல, நீ உழைச்ச வரைக்கும் போதும், கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி அவர் சொல்ல. ஆனா இந்த விஷயத்தையுமே அங்க நம்ம சிக்கந்தர் கேக்குறாரு. கொஞ்சம் டீப்பா யோசிக்கிறாரு. இங்க பாருங்க அங்கிள், இப்பெல்லாம் பெண்கள் வேலைக்கு போறதுதான் கரெக்ட். கல்யாணம் எப்ப வேணா நடக்கலாம். 33 வருஷத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு நான் தான் எழுதி வச்சிருக்கு. உங்க பொண்ணுக்காக நான் 40 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். ஒரு 2 மாசம் வெயிட் பண்ண மாட்டேனா? அதனால நான் சப்போர்ட் பண்றேன் அங்கிள்.
உங்க பொண்ணு லண்டனுக்கு போகணும், எனக்கு முழு சம்மதம், 2 மாசத்துக்கு அப்புறம் திருமணத்தை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவரு நம்ம சல்மாவை லண்டனுக்கு போக சொல்ல இப்ப சல்மாவுக்கும் பயங்கர சந்தோஷங்க. அப்படி மேலத்தாளத்தோட வந்து நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரே நம்ம சல்மாவை லண்டனுக்கு வழி அனுப்பியும் வைக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒரு 7-8 பேரோட லண்டன் வந்தும் இறங்குறாங்க. லண்டனுக்கு வந்ததும் எங்க போறது என்ன பண்றதுன்னு இவங்க டீமுக்கும் ஒன்னும் புரியலைங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு மீட் சிங் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வராரு. அண்ணன் டிரைவர் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிட்டோம். இவங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டோம். அவங்க தங்க வைக்கிறதுக்கும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த மீட் சிங்கையும் இவங்க டிரைவர் அப்படின்றதுனாலயே நிறைய கிண்டல் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனா சல்மா மட்டும் எந்த ஒரு கிண்டலும் பண்ணாம அமைதியா இருக்க அந்த குணம் நம்ம மீட் சிங்குக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. சல்மா அவங்களோட ரூமுக்கு வராங்க. வந்ததும் சிக்கந்தர் கிட்ட இருந்து மெசேஜ், ஒழுங்கா சாப்பிடு, ரூமுக்குள்ளேயே இரு, வெளியே போவாத அப்படின்ற மாதிரிலாம் அன்பா சில கட்டளைகளை இட. இப்ப அங்க இருக்கிற ரொம்ப வெஸ்டர்னைஸான பாத்ரூமை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம வேற சல்மா ரொம்ப தவிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாளுமே லண்டன்ல இருக்கிற அந்த புது ஆபீஸுக்கும் நம்ம சல்மா அவங்க டீமோட வர, அங்க இருக்கிறவங்களும் உங்களுக்கு புதுசா ஒரு மேனேஜரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன், லண்டன்ல இருக்கிற வரைக்கும் அவருதான் உங்களை பாத்துக்க போறாருன்னு சொல்லி நேத்து இவங்களுக்கு டிரைவரா வந்த அந்த மீட் சிங்கை தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதை பார்த்ததும் ஹீரோயினும் அவங்க டீமும் பயங்கரமா ஷாக்காவ, இவரு மேனேஜர்னு தெரியாம போட்டு பயங்கரமா கலாச்சிட்டமேன்ற மாதிரியும் தயங்குறாங்க. இப்ப டீம் சார்பா ஹீரோயினும் வந்து அந்த மீட் சிங் கிட்ட சாரி கேட்க, ஐயோ பரவாயில்லைங்க, டிரைவர்னா என்ன சாதாரணமா போச்சா, லண்டன்ல எல்லா வேலையும் சமமா தான் நாங்க நினைப்போம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்ப அப்படியே நாட்கள் கடந்து போகுதுங்க. அந்த 2 மாசமும் நம்ம சல்மா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த லண்டன் வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க. ஒரு நாள் இவங்க டீமோட இவங்க ஒரு லஞ்ச் வந்திருக்க, அங்கேயுமே ஒரு வெள்ளைக்காரன் நம்ம சல்மாக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்றாங்க. சல்மாக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் பக்கத்துல இருக்கிற மீட் சிங்கும், இங்க ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, அது அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டானா டேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, எது டேட்டிங்கா, அங்க எனக்கு கல்யாணம் ஆக போது, ஒரு பையன் வேற வெயிட் பண்ணுகிறான், போடா விளக்கண்ணு சொல்லி இவங்களும் அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்படி சல்மாவுடைய வெள்ளந்தியான குணம் எல்லாம் அந்த மீட் சிங்குக்கு பிடிக்குதுங்க. அப்படி அவரு பக்கத்துல இருக்க ஒரு பப்புக்கும் சல்மாவையும் அவங்களுடைய டீமையும் கூட்டிட்டு போக, அப்படி பப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சல்மாவோட தனியா ஒரு காஃபி குடிக்கலாமான்ற மாதிரியும் கேக்குறாரு. நம்ம சல்மாவும் மீட் சிங்க ஒரு நல்ல நண்பரா பாக்குறதுனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா சிக்கந்தர், அவருமே ஹீரோயின் இல்லாத நேரத்துல அவங்க குடும்பத்தை அவர் தாங்க பாத்துக்கிறாரு. அப்படி ஹீரோயினோட தம்பி ஒரு பேட் வேணும்னு கேட்டிருப்பான்ல, அதை நம்ம ஹீரோ தான் வாங்கி கொடுக்குறாரு. அதையுமே போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கெல்லாம் அவங்க தம்பி அனுப்பிக்கிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோயினுமே அடுத்த நாள் இந்த கோ கார்ட் நடக்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அதாவது குட்டி குட்டி கார் இருக்கும் பாத்தீங்களா, அத ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள ரேஸ் மாதிரி ஓட்டுவாங்க. அதையும் வந்து அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அங்க இருக்கிற வெள்ளக்காரங்களும், டே இந்தியன்ஸ், முடிஞ்சா எங்களுக்கு யூக்கலா இந்த காரை ஓட்டி காமிக்கிறா, உங்களுக்கு தைரியம் இருக்கான்ற மாதிரியும் கேட்க, அங்க சல்மாக்கு தைரியம் வந்து அவங்க அந்த வெள்ளக்காரனுக்கு யூக்கலா காரை ஓட்டுறாங்க. இவங்க எப்படி கார் ஓட்டுறாங்கன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இந்தியன் ரோட் டிராபிக்லயே உங்க கார் ஓட்டினவங்க, அதையே ஓட்டுறப்போ இது ஓட்டுறது சாதாரணன்றதுனால தான் ஓட்டிருப்பாங்க. இப்ப இவங்க டேலண்ட பார்த்து அந்த வெள்ளக்காரனே வியந்து போறான். எங்க டீம்ல வந்து சேருங்க அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுறான். ஹீரோயினை பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டோம், சரக்கு அடிக்கவும் சொல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசைங்க. கட்டுப்பாடோட வளர்ந்ததுனால ட்ரை பண்ணாமையே இருந்திருப்பாங்க. இப்ப அதையும் ட்ரை பண்ணி பயங்கர போதை ஆயிடுறாங்க. இப்படி லண்டனுக்கு போய் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை நிறைய மாறுதுங்க. இதையுமே அடுத்த நாள் காலையில இருந்து ரியலைஸ் பண்ணி நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ண, தேவையில்லாத பழக்கத்துக்குள்ள போயிட்டு வாழ்க்கைய தப்பான திசையில மாத்திக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரியும் பயப்படுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் கூடயே இந்த லண்டனுக்கு வேலைக்கு வந்திருக்க ஒரு ஆன்டி, இங்க பாரு சல்மா, நானும் உன்ன மாதிரிதான் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நாளா இந்த தம் அடிக்கணும்னு ஆசை. அவர் எப்பவுமே அடிப்பாரு. ஒரு நாள் அவருக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல வச்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் பாரு, தெரியாம அவர் பாத்ரூம் கதவை திறந்துட்டாரு. இன்னைக்கு எனக்கு விழுந்த அடி வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஆண்களுக்கு மட்டும் தனி சட்டம் வச்சிருக்காங்க, பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியே நம்மள அடக்கிட்டாங்க. இப்ப நாளளவுல நம்ம சல்மா அங்க இருக்கிற ஒரு வெள்ளக்காரியோட சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. கொஞ்சம் ஃபேஷனா போட்டு அங்க சில போட்டோ ஷூட் எல்லாம் பண்றாங்க. இப்ப அங்க ரொம்ப நல்லா வேலை பார்த்ததுனால அந்த மீட் சிங் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே நம்ம சல்மாக்கு ஒரு அவார்டு கொடுக்க, நான் பார்த்ததுல தைரியமான பொண்ணு, ரொம்ப திறமையா வேலை பார்க்கற பொண்ணு இந்த சல்மா தான் அப்படின்ற மாதிரியும் அவரு கௌரவிக்கிறாரு. இல்ல நம்ம சல்மா அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருமே பீச்சுக்கு வந்திருக்காங்க. உங்களோட அங்க வேலைக்கு வந்த ஆண்கள்லாம் டவுசர் போட்டுக்கிட்டு பீச்சில் குளிக்க போக, ஆனா பெண்கள்லாம் சுடிதார் போட்டுக்கிட்டோம், கவர்டான ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் பீச்சில் குளிக்க முடியாம தவிக்கிறாங்க. இதையுமே நம்ம சல்மா பார்த்துட்டு இருக்க, அங்க பக்கத்துல இந்த லண்டன் ஃப்ரெண்டு மீட் சிங் கிட்டையும் இதை பத்தி சொல்றாங்க. ஏன் நீங்களும் ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட வேண்டியதானே, இந்தியா மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா ஒரு மாதிரி பாப்பாங்க, இங்க அப்படி பார்க்க மாட்டாங்க, இது எல்லாம் ரொம்ப கேஷுவல் தான் அப்படின்ற மாதிரியும் சல்மா கிட்ட சொல்றாரு. அதை கேட்டு இப்ப சல்மாவும் ரொம்பவுமே ஆசைப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸ அங்க போடுறாங்க. அப்படி போட்டுட்டோம் பீச்சில் இறங்க,
அவங்கள எல்லாரும் ரொம்ப சகஜமா பார்க்க, ஆனா அவங்க கிட்ட சகஜமா பார்ப்பாங்கன்னு சொன்ன மீட் சிங் மட்டும் சல்மாவை குறுகுறுன்னு பாக்குறாரு. அங்க கப்பிள்ஸ் வேற போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்களா, அந்த போட்டோல வேற சல்மா தெரியாம உள்ள போயிடுறாங்க. இப்படி ஒரு வேலையில தான் சல்மா பீச்சுக்கு போயிட்டு அவங்களுடைய ரூமுக்கு வர அந்த ரூம் கீ வேற சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. இப்ப நம்ம மீட் சிங் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் வந்து அந்த ரூமை திறக்கிறாரு. இப்போ பக்கத்துல வந்து அவர் திறக்கும் போதோ சல்மாக்குமே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. சல்மாவோட ரூமுக்கு வந்தோம் சார்ஜர் இருக்கான்னு அவர் கேட்க, சார்ஜர் கொடுக்கும் போதோ அவரோட கைப்படும் போதோ சல்மாக்கு இன்னொரு ஃபீலிங் வருது. இதுக்கு மேல இருந்தா தப்பாயிடுமோன்ற மாதிரி சல்மா பயந்து மீட் சிங்கையும் அங்கிருந்து வெளியே போக சொல்ல, ஆனாலுமே அந்த மீட் சிங் வெளியே போயிட்டு கதவை தட்டுறாரு. இப்போ சல்மாவும் கதவை திறக்கிறாங்க. அப்படி உள்ள அந்த மீட் சிங்கோட அவங்க ஒன்னா நெருங்கி இருக்கிற மாதிரி காட்ட, அதே வேளையில நம்ம சல்மாக்கு லக்னோல இருந்து அவருடைய வருங்கால கணவரான இந்த சிக்கந்தர் வேற கால் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப இந்த கதையுமே நிகழ்காலத்துல சிக்கந்தர் சொல்லிக்கிட்டு இருக்க, அட என்னங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க, மனுஷனோட வாழ்க்கையில காதலும் மோகமும் சகஜம் தானே, என் கதையை முழுசா கேட்டுட்டு ஷாக் ஆகிறதா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேற்கொண்டோம் நம்ம சல்மாவோட கதையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் சல்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இங்க மீட் சிங்கோட இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, என்ன பண்றதுன்ற மாதிரியும் கேட்க, அடி பாவி என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க, சரி விடு, கல்யாணத்துக்கு முன்னாடி தானே இப்படி நடந்தது, இன்னும் கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் கணவருக்காக மட்டும் நீ இரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த சிக்கந்தர் கிட்ட சொல்லிடாத, அப்புறம் திருமணமே நின்னுடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. ஹீரோயினுக்குமே உண்மையை மறைக்கிறது பிடிக்காதுங்க. இங்க நம்ம சிக்கந்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் 2 நாளா சல்மாவுக்கு போன் பண்ணி பாக்குறாரு, அவங்க எடுக்கல. இப்ப ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்தோம், உங்க பொண்ணுக்கு போன் பண்ணா எடுக்கவே மாட்றா, 2 நாளா பேசவே முடியலன்னு சொல்ல, அவங்களுமே என் பொண்ணு கூட நாங்களும் 2 நாளா பேசல, அவ வேலையில ஏதோ பிஸியா இருக்கா போல இருக்கு, இதுக்காகலாம் கோச்சிக்காதீங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரியும் சிக்கந்தரை சமாதானப்படுத்துறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் லண்டன்ல இருக்கிற லார்ட்ஸ் மைதானத்தை சுத்தி பார்க்க வராங்க. அட போங்கங்க, என்ன வேலைங்க பாக்குறாங்க, லண்டன் வந்ததுல இருந்து இங்க அங்கன்னு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, தெரிஞ்சா சொல்லுங்க, அந்த வேலைக்கு நம்மளும் போயிட்டு ஜாயின் பண்ணுவோம். இப்ப அந்த மீட் சிங்கும் நம்ம சல்மா பக்கத்துல வந்தோம், நேத்து அவங்களுக்குள்ள அப்படி ஆயிருக்கும்ல, அதுல இருந்து 2 பேருக்குமே ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குங்க, எங்க வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப சல்மாவோ மீட் சிங்கோடைய வீட்டுக்கு வர, அங்க இந்த மீட் சிங்கோடைய தாத்தாவையும் பாட்டியையும் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. மீட் சிங்கோடைய தாத்தா ஒரு வெள்ளக்காரிய காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டார் போல. அப்படி அவங்க அழகான காதல் கதையையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, வாழ்க்கைன்றதே வாழ்றதுக்கு தான், எதை பத்தியும் கவலைப்படாம வாழு சல்மா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அவ்வளவுதாங்க, இப்ப அந்த 2 மாசம் டைமும் முடியுது. நம்ம ஹீரோயின் அந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அதுக்கு ஒரு சர்டிபிகேட்டையும் வாங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மீட் சிங்கை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த மீட் சிங்கையும் தேடி வராங்க. ஆனா அப்பதான் தெரியுது அந்த மீட் சிங்குக்கு லண்டன்லயே ஒரு காதலி இருக்காங்கன்னு சொல்லியும் அவரு தன்னோட காதலியோட ஒரு காதலோட இருக்கிறதையும் அவங்க பாத்துறாங்க. அதுல மனசுடைஞ்சு போக இன்னொரு பக்கம் லக்னோல இருக்கிற சில இளைஞர்களை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட வீட்டு பக்கத்துல இருக்கிற இளைஞர்கள் அவங்க ப்ரௌசிங் சென்டருக்கு வந்து ஏதோ போட்டோ தேடிக்கிட்டு இருக்க, அதுல லண்டன்ல எடுத்த ஒரு கப்புள்ஸோடைய போட்டோ கிடைக்குது. அந்த கப்புள்ஸோட போட்டோக்கு பின்னாடி நம்ம சல்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு நீச்சல் உடையில வந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க பாக்குறாங்க. என்னடா இது, நம்ம சல்மாவா இது, நீச்சல் உடையில இருக்காளா, நீச்சல் உடையில, இப்பயே இந்த போட்டோவை லீக் பண்ண வேண்டியதான்னு சொல்லி இப்ப அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்தோம். நேரா நம்ம சிக்கந்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களோட வீட்டுல அந்த இளைஞர்கள் காமிக்கிறாங்க. இதுல சிக்கந்தரோடைய அம்மா கோவப்பட்டு இந்த திருமணத்தையே நிறுத்துற அளவுக்கு அவங்க யோசிக்க, இது நம்ம சிக்கந்தருக்கும் தெரிய வருதுங்க. நம்ம ஹீரோயின் மேல கோவம் வரல, இந்த போட்டோவை இப்படி அம்மா கிட்ட காமிச்ச அந்த இளைஞர்கள் மேலதான் கோவம் வருது. அவனுங்களையும் போட்டு தெருல போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. சிக்கந்தரை பொறுத்த வரைக்கும் நம்ம சல்மா இப்படிலாம் ட்ரெஸ் போட மாட்டா, இந்த இளைஞர்கள் தான் சல்மா மேல இருக்க கோவத்துல இந்த போட்டோவை எடிட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும் அங்க அவர் சொல்ல, இப்ப சிக்கந்தரியோட இப்படி அடிச்சதுனால அந்த இளைஞர்களும் கோவப்பட்டு சல்மாவுடைய போட்டோவை தெரு முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லக்னோ முழுக்க நம்ம ஹீரோயினுடைய போட்டோ பரவுதுங்க. எல்லாரோட மொபைல்லையும் அந்த போட்டோ தாங்க இருக்கு. அப்படி இங்க பரவி அங்க பரவி ஹீரோயினுடைய வீட்டுக்கும் அந்த போட்டோ தெரிய வருது. ஹீரோயினுடைய அப்பாவும் அந்த போட்டோவை பார்த்துட்டு நம்ம பொண்ணு லண்டன்ல இததான் பண்றாளான்னு சொல்லி போனை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோயினுமே லண்டன்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மீட் சிங்கை வந்து பார்க்க, மீட் சிங்குமே ஹீரோயினை பிரிய முடியாம சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு திரும்பி சீக்கிரமா லண்டனுக்கு வா, உனக்காக நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் லக்னோவுக்கு வந்து சேர்றாங்க. தன்னோட வீட்டுக்குள்ளேயும் வராங்க. வந்தா வீட்டுக்குள்ள கூட நம்ம ஹீரோயினுடைய அப்பா சேர்க்க மாட்டாரு. என்ன கரமண்டி இது, இந்த இளவு போட்டோ எடுக்கிறதுக்கு தான் நீ லண்டனுக்கு போனியா, போனதும் மொத்தமா மாறிட்டல, குடும்ப கௌரவத்தையே அடகு வச்சுட்டல அப்படின்ற மாதிரியும் கத்த, எப்பா எனக்கு பிடிச்ச எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை நான் போட்டேன்,
அதுல என்ன உங்களுக்கு குடும்ப கௌரவம் இருக்கு? அப்படி பாத்தீங்கன்னா இந்த வீட்லயே இல்லப்பா, கௌரவத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நான் இந்த வீட்ல இருந்து வெளியே போறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் எந்த குடும்பத்துக்காக உழைச்சாங்களோ அந்த குடும்பத்தை விட்டே வெளியேறாங்க. நேரா தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துதான் அவங்க இருக்காங்க. ஃப்ரெண்டு கிட்டயும் இந்த போட்டோ வெளியே வந்த விஷயமும் அதே மாதிரி அந்த மீட் சிங்க மறக்க முடியலன்ற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க. என்னடி சொல்ற? அப்ப சிக்கந்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அவன் உனக்காகவே இருக்கானேடி, கல்யாணம் பண்ணிக்கிறதுலயே இன்ட்ரெஸ்ட் இல்லடி. ஏய், நீ லண்டன் போயிட்டவனா மாறிட்ட. என் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டான், டீ போடணும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஃப்ரெண்ட் அங்க இருந்து போக இப்போ ஹீரோயினை பாக்கிறதுக்கு சிக்கந்தர் வராரு. கேள்விப்பட்ட சல்மா உன் வீட்ல இருந்து வெளியேறிட்டேன்ட்டு. தெரியும் சல்மா, நீ இது மாதிரிலாம் ட்ரெஸ் போட மாட்டேன்ட்டு. உன் போட்டோவை யாரும் இப்படி எடிட் பண்ணிருக்கானுங்க, அவனுங்களா தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அந்த இளைஞர்களுடைய வேலையா தான் இருக்கும். நான் அப்பயே அந்த இளைஞர்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்காக இருக்கேன். அப்புறம் நம்ம திருமணத்தையும் அடுத்த வாரம் பண்ற மாதிரி எங்க அம்மா கிட்ட பேசி நான் சம்மதிக்க வச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, அப்பதான் சல்மா அந்த போட்டோ ஒரிஜினல்னு சொல்றாங்க. சிக்கந்தருக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, லண்டன்ல எல்லாரும் அப்படித்தானே போடுவாங்க, இங்க போட்டாதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். அவரு அதையும் ஏத்துக்க இப்ப நேரா அவரு நம்ம சல்மாவுடைய அப்பா கிட்டயும் வந்து பேசுறாரு. அங்கிள், என்ன அங்கிள் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு பண்ணது ஒன்னும் தப்பில்ல அங்கிள். இது யார் தெரியுமா? இவங்க ஒரு பேரரசி. இவங்களே பீச்சுக்கு போனா இந்த ட்ரெஸ் தான் போடுறாங்க, உங்க பொண்ணு போடக்கூடாதா? சோ மன்னிச்சு ஏத்துக்கங்க அங்கிள் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஹீரோயின் அங்க லோக்கல்ல லக்னோல வேலைக்கு வராங்க. அங்க ஆபீஸ்ல இருக்கிற சில ஆண்களுமே ஹீரோயினை தப்பா வீடியோ எடுக்க, டேய் அந்த ட்ரெஸ் போட்ட பொண்ணு தானே இவ அப்படின்ற மாதிரியும் கிண்டல் பண்றாங்க. இப்போ ஆபீஸ்ல ஹீரோயினோட வேலை பார்க்குற அவங்க டீம்ல இருக்கிறவங்களும் அந்த ஆண்களை பயங்கரமா திட்டி, காலத்துக்கும் ஒரு பொண்ணை இன்னும் இப்படிதான் ட்ரெஸ் போடணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப, இப்ப நம்ம ஹீரோயினுடைய தம்பி ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாங்க. அக்கா, நீ அந்த ட்ரெஸ் போட்டது ஒண்ணு நான் தப்புன்னு சொல்ல வரல. நீ லண்டனுக்கு போனப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுதுக்கா. நீ குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்கன்ட்டு. அது தெரியாம உன்னை பேட்டு வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு நிறைய கேட்டுட்டாங்க. நான் முடிவு பண்ணிட்டேக்கா, நான் பள்ளிக்கூடம் போறதெல்லாம் விட்டுட்டு ராத்திரியில வேலைக்கு போறேன். இதுக்கப்புறம் நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் கண் கலங்கி போய், பரவாயில்லடா, பெரிய மனுஷன் ஆயிட்ட, நான் கஷ்டப்படுறதே நீ எல்லாம் படிக்கணும்ட்டு தான்டா, நீ படி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி குடும்பத்தின் பொறுப்பை அவங்க மறுபடியும் எடுத்துக்க. இன்னொரு பக்கம் நம்ம சல்மாவுடைய வீட்லயும் கடன்லாம் கொடுக்கணும்ல, இப்படி அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஹீரோயின் அங்க வராங்க. ஆனா அவருமே உங்களுடைய கடனெல்லாம் சிக்கந்தர் மொத்தமா அடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நம்ம சல்மாக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. ஏன்னா அவங்க இந்த சிக்கந்தரை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்ற ஒரு யோசனையில இருப்பாங்க. இதுக்கு மேலேயும் இந்த சிக்கந்தர் கிட்ட உண்மையை மறைக்க வேண்டாம், சொல்லிடலான்னு சொல்லி சிக்கந்தரையும் ஒரு ஹோட்டலுக்கு வர வைக்க அவரும் ஓடோடி வராரு. என்ன சல்மா, எல்லாம் ஓகே தானே? ட்ரெஸ் மேட்ரு கிளியர் ஆயிடுச்சுல, இதுக்கு மேல உங்க வீட்டுல எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோயினும் அது ஓகே ஆயிடுச்சு, ஆனா உங்ககிட்ட சொல்லாம இன்னொரு விஷயம் நான் பண்ணிட்டேன்னு சொல்லி அங்க நம்ம மீட் சிங்கோட சல்மாக்கு ஒரு சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, அத அந்த சிக்கந்தர் கிட்ட சொல்றாங்க. சிக்கந்தர் இதை கேட்டு ஆடி போறாரு. அவரால் என்ன ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியலைங்க. சல்மாவும் இதை மறைச்சிட்டு என்னால திருமணம் பண்ண முடியாது, ஆக்சுவலி எனக்கு திருமணம் பண்றதுலயே இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அங்கதான் சிக்கந்தர், நான் உனக்காக தான் சல்மா எவ்வளவு நாள் காத்திருந்தேன், நீ என் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு இப்படி நீ பண்றதுக்கு மனசு வந்தது, சரி விடு, பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிக்கந்தர் சொல்ல, ஆனா ஹீரோயினுமே இல்ல, எனக்கு மனசு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. எது வேணாமா? இங்க பாரு, இன்னும் 2 நாள்ல நம்மளுக்கு திருமணம் நடக்க போகுது, இப்ப வந்து வேணான்னு சொன்னா நான் திருமண மண்டபத்துக்கு மாப்பிள்ளை கோலத்துல வருவேன், நீ அங்க வந்திருக்கணும், அப்படி மட்டும் நீ வரல அதுக்கப்புறம் இந்த சிக்கந்தரை நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அவரு அங்க இருந்து போறாரு. இப்போ ஹீரோயினுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலைங்க. அதே வேளையில இப்ப லண்டன்ல இருந்து இந்த மீட் சிங் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஊருக்கு வந்துடுறாரு. மீட் சிங் நம்ம சல்மா போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை மறக்க முடியாம தவிச்சிருப்பாருங்க. ஆல்ரெடி மீட் சிங் ஒரு பொண்ணை காதலிப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணோட சந்தோஷமா வாழ முடியாம ஹீரோயினையே நினைச்சுக்கிட்டு அங்க இருக்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி லண்டனுக்கே மொத்தமா கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிதான் இப்ப அவரு லக்னோக்கு வந்திருக்காரு. அப்படி நம்ம ஹீரோயினுடைய வீடு தேடி வந்தோம். அவரு பேசலான்னு வர ஹீரோயின் என்னன்னு கேக்குறாங்க. என்னால நீ இல்லாம வாழ முடியல, லவ் யூ, தயவு செஞ்சு என் கூட வந்துரு, நம்ம லண்டன் போயிடலாம், திருமணம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்ல, ஆனா இப்ப ஹீரோயினால இந்த மீட் சிங்குடைய காதலையும் ஏத்துக்க முடியல. நான் உன்னை ஒரு கடத்துல லவ் பண்ணேன், ஆனா இப்ப அந்த லவ் என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு எப்ப பிரச்சனைனாலும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து தானே பேசுவாங்க. அப்படி ஃப்ரெண்டு கிட்டயும் இதெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க, இப்படி தாங்க அந்த திருமணம் நாளும் வருது. காலையிலேயே நம்ம மீட் சிங் பக்கத்துல இருக்கிற ஒரு பேண்டு கடையில வந்து, இன்னைக்கு எனக்கு திருமணம், நல்ல கிராண்டா ஒரு புக்கிங் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியும் பல மேலத்தாளத்தோட நம்ம ஹீரோயினுக்கு திருமணம் நடக்கிற அதே மண்டபத்துக்கு மாப்பிள்ளை கோலத்துல மீட் சிங் வராரு. அதே வேளையில இன்னொரு பக்கம் நம்ம சிக்கந்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் மேலத்தாளத்தெல்லாம் வாசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை திருமணம் பண்ணிக்கலான்னு அவரும் ஒரு பக்கம் வராரு.
மண்டபத்துக்கு ஒரே வேளையில அந்த 2 பேருமே வர 2 பேருக்குமே போட்டி பொறாம வருது. கீழே இறங்கி சல்மா எனக்கு தான் சொல்லி 2 பேருமே அடிச்சுக்க வர அப்பதான் மண்டபத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வெளியே வந்து அக்கா 2 பேருக்குமே இல்ல, ஏன்னா அக்கா மண்டபத்திலேயே இல்ல, எங்கேயோ போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல. சிக்கந்தரும் ஷாக் ஆகுறாரு, இந்த மீட் சிங்கும் ஷாக் ஆகுறாரு. இப்போ அங்க நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நிக்க அவங்க கிட்டயும் வந்து உண்மைய சொல்லு, இப்போ நம்ம சல்மா எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அவங்க ஃப்ரெண்டுமே அவ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொல்றாங்க. கட் பண்ணா இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காமிக்க நம்ம ஹீரோயின் திருமணத்தையே வெறுத்து போதுண்டா சாமின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல உக்காந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேயுமே நம்ம சிக்கந்தரும் வராரு, இந்த மீட் சிங்கும் வராரு. என்ன சல்மா நினைச்சிட்டு இருக்க, எங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிருவியா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் சல்மானு சிக்கந்தர் சொல்ல இன்னொரு பக்கம் மீட் சிங் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ லண்டனுக்கு போலான்னு சொல்றாரு. அப்பதான் சல்மாக்கு பயங்கர கோவம் வந்து தயவு செஞ்சு கல்யாணம்ன்ற ஒரு டாபிக்கை என்கிட்ட எடுக்காதீங்க, 3 வருஷமா என் குடும்பத்துக்காக நான் உழைச்சி கொட்டினேன், அப்படி கொட்டுறப்பவும் நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி என் மேல சில கட்டுப்பாடுகள் விதித்து என்ன என் கைக்குள்ளேயே எங்க அப்பா வச்சிருந்தாரு. இப்ப கல்யாணம் அப்படின்ற பேர்ல இந்த சிக்கந்தர் என்ன கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவரோட வீட்டுல வச்சுக்க பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட கண்ட்ரோல்ல நான் இருக்கணும். சிக்கந்தர் நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கலாம், மனசாட்சி தொட்டு சொல்லு, நான் மாடர்ன் ட்ரெஸ் போடுறதும் வேலைக்கு போறதும் உனக்கு ஒரு உறுத்தல் இருக்குல்ல, அந்த உறுத்தல் தான் நீ என் மேல காட்ட போற ஆணாதிக்கத்தனம். டேய் லண்டன் பையா மீட் சிங்க, நீ லண்டன்ல படிச்சு ரொம்ப பிராட் மைண்டோட இருப்பேன்னு பார்த்தா நீயுமே இப்ப எப்படிடா வந்து நிக்கிற, என்ன திருமணம் பண்ணிக்கோ, உன்னை நான் லண்டனுக்கு கூட்டு போறேன், அதானே உனக்கு வேணும், ஏன் என்ன திருமணம் பண்ணிக்கிட்டு நீ லக்னோல இரு, அது உனக்கு வேணால. அப்பா என்னால ஒருத்தருக்கு கண்ட்ரோலா இதுக்கு மேல வாழ்க்கைய வாழ முடியாது, நான் சல்மா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, என்னோட சுதந்திரத்துக்கு ஏத்த மாதிரி என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு வாழ்க்கைய வாழணும், நான் சிங்கிளா இருந்தேன் சிங்கிளாவே இருக்கேன், அதுதான் எனக்கு சந்தோஷம், என் குடும்பத்துல இருக்க எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் இப்ப அடைச்சிட்டேன், இப்ப எனக்கு என் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம், அதை தேடி போறேன், அதுக்காக தான் ரயில் ஏறி போலான்னு வந்தா இங்கேயே வந்து நிக்கிறீங்கன்ற மாதிரியும் அங்க எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்ப இதை கேட்டுமே அங்க சிக்கந்தரும் திருந்துறாரு, மீட் சிங்கும் திருந்துறாரு. இப்ப ரயில் ஏறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேர்கிட்டையும் சல்மா நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்ற மாதிரி கேட்டுட்டு சிக்கந்தர் கிட்ட நீங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, அதனால காலத்துக்கு நீங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு சொல்லிட்டும் அந்த ரயில்ல ஏறி கிளம்புறாங்க. சோ இதுதான் நடந்ததுன்ற மாதிரியும் அந்த சிக்கந்தர் அங்க அவரோட கதையை சொல்லி முடிக்க அப்ப சிக்கந்தர் கிட்டையும் அந்த அவார்டு கொடுத்தவங்க எல்லாம் அப்ப நீங்க திருமணமே பண்ணிக்கலையா, உங்க மனைவின்னு சொன்னீங்களே அவங்க யாருன்னு கேக்குறாங்க. எங்க 33 வயசுல ஒரு பொண்ணு தான் வாழ்க்கைய வாழ போறேன், எனக்கு என் சுதந்திரம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போய் சிங்கிளா அவளால வாழ முடியும்னா 40 வயசுல ஏன் என்னால சிங்கிளா வாழ முடியாதா, நான் சிங்கிளா ஜாலியா வாழ்ந்தேங்க, எனக்கு பிடிச்சமான வேலையை பார்த்தேன், அதுல எனக்கு லண்டன் கான்ட்ராக்ட் கிடைச்சது, அப்படி லண்டனுக்கு வந்தேன், பிடிச்ச துறையில இன்னமும் வேலை பார்த்தேன், இங்கேயே ஒரு அதிபரா மாறினேன், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒரு வெள்ளக்காரியே என்ன விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டா, அப்படி அந்த வெள்ளக்காரி தான் என் மனைவின்னு சொல்லி அங்க ஜெசின்னு ஒரு பொண்ணு ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. ஆமாங்க இவங்க தான் அந்த மனைவி. இப்போ எல்லாருமே இவரோட கதையை கேட்டும் எல்லாரும் புல்லடிச்சு கைத்தட்ட செய்யறாங்க. அண்ட் அட் லாஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன ஆனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில நினைச்ச மாதிரியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லண்டன்ல கோ கார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி கார் ஓட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்தோம், அந்த டீம்ல சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாம் பண்ண, முக்கியமா இப்ப நம்ம ஹீரோ சிக்கந்தர் பேசுற அவார்ட் ஷோலையும் நம்ம ஹீரோயின் வந்து கலந்துருப்பாங்க. இன்னமும் அவங்க சிங்கிளா கெத்தா ஜாலியா சுத்திட்டு இருக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுங்க. சோ நீங்களும் வாழ்க்கையில திருமணம்னு சொல்லி அதுலயே ஓடாம வாழ்க்கை இருக்கு, நல்லா சம்பாரிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா உங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு அப்படின்றத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.